ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். என்னோடய சேனலில் இன்றைக்கி சூப்பரான ஒரு ரெசிபி தாங்க. சிக்கன் ரோஸ்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்களா? சிக்கனை வந்து நல்லா கழுவிக்குங்க. கழுவிட்டு தண்ணி ஃபுல்லாக ட்ரையாக எடுத்துக்குங்க. தண்ணி இல்லாமல் சிக்கன் எடுத்துக்குங்க. இப்போ அதில் வந்துட்டு 1.5 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, இது மூணுமே போட்டு சிக்கனை நல்லா வரிசை எடுத்துக்கலாங்க. சிக்கனை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு குறைஞ்சது ஒரு அரை மணி நேரமாவது அதை அப்படியே வச்சிடலாங்க. அதுக்குள்ளே நம்ம இந்த மசாலாலாம் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேனில் வந்துட்டு நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு, இது ரெண்டுமே ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிங்க. காரத்துக்கு வந்து ட்ரை சில்லி அதோடைய ஒரு 5லேருந்து ஒரு 6 ட்ரை சில்லி எடுத்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை, இது 4மே நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாங்க. நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆன கடைசியில் ஆற வச்சு பவுடர் பண்ணிக்கணும். இப்போது கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டுக்குங்க. கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. அதுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகா சேர்த்திக்கிங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி சிக்கன் மேக்னேட் பண்ணும்போதும் சில்லி பவுடர் சேர்த்திருக்கோம். ட்ரை ரோஸ்ட்டுக்கு 4 காஞ்ச மிளகா ஒரு 5 சேர்த்திருக்கோம். இதில் வந்துட்டு ஒரு பச்சை மிளகா 2 சேர்த்திக்கிங்க. இப்போ வெங்காயம் நிறம் மாறி வரணும், அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போது ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் வெங்காயத்தோடையே நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதக்கிடலாங்க. இப்போ நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா சிக்கன், மிளகாய்த்தூள், உப்பெல்லாம் போட்டு அதையும் எடுத்து இந்த வெங்காயத்தோடு நம்ம சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணுங்க. நல்லா கைவிடாமல் ஒரு நிமிஷம் நல்லா கலந்து கொடுக்கணும். திருப்பி மூடி வைங்க. மூடி வச்ச கடைசியில் அதோடைய அந்த தண்ணியிலையே அது அந்த வேகும்போது தண்ணி விடலையே அதுலேயே நல்லா கொஞ்சம் வெந்துடும். திருப்பி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. தண்ணியே சேர்த்த வேண்டாம். திருப்பி நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க அந்த பவுடர் அதோடையே மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா திருப்பி வந்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா சிக்கனை வந்து மூடி வச்சு வேக விடணுங்க. அடி பிடிக்காமல் பார்த்துக்கணுங்க. அதுக்கு ஒவ்வொரு நிமிஷத்துக்கு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கணும். இப்போ பாருங்கள், கொஞ்சமாக லைட்டாக தண்ணி இருக்குது. நம்ம வந்து இந்த சிக்கனில் தண்ணியே சேர்த்துலங்க. ஏன்னா அது சிக்கனில் நம்ம வந்து சூடேறின உடனே வரும் பாருங்களா, அந்த தண்ணியிலே நம்ம வேக வச்சு ஒவ்வொரு நிமிஷத்துக்கு கலந்து கொடுத்துருக்குறோம். இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் கொத்தமல்லி தலையை தூவி போட்டிருக்கிறேன். இப்போ இன்னும் கூட கொஞ்சம் லைட்டாக கிரேவி மாதிரி இருக்கு இல்லைங்களா. இப்போ பாருங்கள், சிக்கன் வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. நான் வந்துட்டு இன்னும் சிம்மில் வச்சு ஒரு 2 நிமிஷம் நான் மூடி போட்டு அப்படியே வச்சேனுங்க. சூப்பராக அப்படியே ரோஸ்ட் மாதிரி அந்த மசாலா எல்லாம் சிக்கனோட நல்லா கோட் ஆகிடும். சூப்பரான சிக்கன் ரோஸ்ட் ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா